வெல்கம் டு மை சேனல் கோல்டன் ஹெச்பிஎன்கே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிகிராம் பாட் தான். ஓகேவா. ஸோ அதை வந்து எப்படின்னா ஏர் ட்ராப் கிடையாது, காயினை வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ காயின் மைனிங்கும் கிடையாது, ஏர் ட்ராப்பும் கிடையாது, காயினை வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா. சரி, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த BTT காயின், அதாவது பிட் டோரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து இப்போதைக்கு ஒரு 30 காசு 32 காசில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் சொல்கிறது நம்ம இந்தியன் காசுக்கு 32 பைசாவில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபியூச்சரில் ₹1 தாண்டும், $1 போகும் அப்படின்னா நிறைய ப்ரெடிக்ஷன் போய்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, அது ட்ரேடிங் பண்ணுறவங்க ஹோல்டிங் பண்ணுறவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஏர்ன் பண்ண போகிறோம். அது எப்படி, அதாவது டெலிகிராம் பாட்டில் ஏர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்ம ஜாயின் பண்ண ஒன்று வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 1.75. ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த பாட்டில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ரெஃபரல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு ஒரு காயின். ஓகேவா. ஸோ இதில் வந்து மினிமம் வித்ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா 3 காயின். வித்ட்ராவல் ஃபீஸ் கிடையாது, மினிமம் வித்ட்ராவல் 3 காயின். ஸோ இந்த 3 காயினையுமே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணிடலாம். நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஆட் ஆகுது, ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் அதை நான் லைவாக வித்ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் ஆட் ஆகுது. ஸோ அதையும் உங்களுக்கு லைவாகவே நான் அப்லோட் பண்ணி காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃபேக் ரெஃபரல் பண்ண சொல்கிறீங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு. ஸோ அதுவும் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த பாட்டுக்கான லிங்க் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். வந்த உடனே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு 3 சேனலை உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 3 சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஜாயின் பண்ணிவிட்டு செக் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு க்ளைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுமே ஃபேக் ரெஃபரல் தான். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து என்னுடைய மெயின் அக்கௌண்ட்டில் ஒரு காயின் வந்து ஆட் ஆகிருக்கு, இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுமே ஃபேக் ரெஃபரல் தான். ஓகேவா. சரி, இப்போ இதில் நீங்கள் வந்து உங்கள் மெயின் அக்கௌண்ட் இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து செட் வேலட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதில் போங்க. இங்கே போனோன்னா செட் BTT வேலட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுலேயும் போயிருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் ட்ரஸ்ட் வேலட்டில் போயிட்டு BTT அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நான் அதையும் காமிச்சிட்றேன். ஸோ உங்கள் ட்ரஸ்ட் வேலட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற 3 டாட் அந்த இதை மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு BTT அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும், அதாவது TRC10. ஓகேவா. ஸோ பிட்டோரண்ட் TRC10 சொல்லிட்டு வந்துடும். அதை வந்து இந்த ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்ல 3 காயின் நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணிட்டேன்னு. ஸோ அது வந்துருச்சு. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 30 காசு சம்திங் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போதே நான் பார்க்கும்போது 32 பைசா இருந்துச்சு, இப்போ 30 பைசா. ஓகேவா. ஸோ இப்படி வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, அதாவது அதோடைய ரிசீவ் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு செட் வேலட் கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இப்போ திருப்பி கொடுத்தேன்னா என்னோட மெயின் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும். ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியது இந்த டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்குள்ளே போயிடுங்க. போனீங்க அப்படின்னா ஒரு 5 டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு டாஸ்க்கு 1 நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஏர் ட்ராப்பில் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு ஜாயின்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் மட்டும் ஏர் அப்போது எனக்கும் காட்டுச்சு, இப்போவும் காட்டுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செகண்ட் டாஸ்க்கில் போயிட்டு செகண்ட் டாஸ்க் கொடுங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஜாயின்ட்டும் கொடுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸில் 0.35 வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும். நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா செட் வேலட் ஃபஸ்ட் பண்ண சொல்லுவோம், நான் அப்படியே பண்ணலை. ஓகேவா. ஸோ இங்கே செட் வேலட் பண்ணிடுங்க. உங்கள் வேலட் ஐடியை வந்துட்டு செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ட்ராவல் ஆகும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து ஃபேக் ரெஃபரல் எப்படி பண்ணுறது, ஸோ அதை பார்ப்போம்.
ஓகே. ஸோ நான் வந்துட்டு டெலிகிராம் ஆப் வந்துட்டு க்ளோன் எடுக்கிறதுக்கு டூ மல்டிபிள் ஸ்பேஸ் ஸோ அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு பெரலல் ஸ்பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பெரலல் ஸ்பேஸ் இருக்குது, டூ மல்டிபிள் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இன்னும் வேறு என்னனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நான் க்ளோனிங்கை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மெயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த பிட்காயின் அந்த பாட். ஸோ அதோடைய ரெஃபரல் லிங்க் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு சேவ்டு மெசேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு அந்த ரெஃபரல் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆன உடனே ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த 3 சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செக்குன்னு இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஃபேக் ரெஃபரல் பண்ணுறது இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய மெயின் அக்கௌண்ட்டை காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ என்னோடய மெயின் அக்கௌண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 2 பண்ணேன். ஓகேவா? அந்த 2க்கும் உள்ள எனக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி என் பேலன்ஸ் வந்து 1.40 இருந்துச்சு. இப்போ நான் பேலன்ஸ் காட்டுறேன். டோட்டல் 3.40. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து வித்ட்ரால் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரஸ்ட் வாலெட்டில் என்னுடைய பேலன்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை காமிக்கிறேன். ஓகே. ஸோ ட்ரஸ்ட் வாலெட் பார்த்தீங்க தெரியும், எனக்கு வந்துட்டு 3 BTT இருக்குது. ஓகேவா? ஸோ 3 BTT வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் வந்து வித்ட்ரால் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த withdrawal அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. என்டர் அமௌண்ட் கேட்கும். ஸோ அந்த பாயிண்ட் அந்த கணக்கு வரக்கூடாது, முழு நம்பராக தான் வரணும். ஸோ நம்ம 3ன்னு கொடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து 3.40 இருக்குது. நான் 3 மட்டும் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு சென்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ சென்டிங் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் பார்ப்போம். ஓகே. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்ஸ்டண்ட்டாகவே வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ லைவாகவே உங்கள் முன்னாடி வித்ட்ரால் பண்ணி ப்ரூஃப் காமிச்சிட்டேன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்கன்னு தெரியலை. கொடுக்குற வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த காயின் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த ஹோல்டிங் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த காயின் BTT காயின் வந்துட்டு $1 போக வாய்ப்பு இருக்குது, ஹோல்ட் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து அதை காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எத்தனை ரெஃபரல் பண்ணுறோமோ அத்தனை ரெஃபரல் நம்ம அத்தனை காயின் எடுத்து நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது நல்ல வாய்ப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.